பக்திமன்ற அன்பர்களுக்கே வணக்கம். என்னுடைய பக்திமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். இன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் பற்றி பார்ப்போம். திருவாலங்காடு ஆரண்யேஸ்வரர் கோயில் திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். மூலவர் வட ஆரண்யேஸ்வரர். உற்சவர் ஸ்ரீ ரத்ன சபாபதீஸ்வரர். தாயார் வண்டார்குழலி. உற்சவர் தாயார் சமணாம்பிகை. தலவிருட்சம் ஆலமரம். திருவிழாக்கள் மார்கழி திருவாதிரை 3 நாட்கள், பங்குனி உத்திரம் 10 நாட்கள். மார்கழி திருவாதிரை இங்கு மிக சிறப்பு. இது தவிர சிவனுக்குரிய அனைத்து விசேஷங்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரத்தில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம். பங்குனி சுவாதி நட்சத்திரன்று காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழா நடைபெறுகிறது. சிவபெருமானை சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். நடராஜ பெருமான் நித்தமும் நடனமாடும் 50 அம்பலங்களில் ரத்தின சபை ஆகும். இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோயில் இது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடம். முன்காலத்தில் ஆலமரக்காடாக இருந்தது. இதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வட ஆரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். நடனக்கலையில் தேர்ச்சி பெற விரும்புவர்கள் வணங்க வேண்டிய தலம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தும் தலம். இந்த கோயில் காளியை வணங்கிய பின்னரே ஈஸ்வரனை வணங்குவது வழக்கம். திருவாலங்காடு ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்து வாழ்வில் வளம் பெறுங்கள். மேலும் பல கோயில்களை பற்றி அறிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுவரை பல பதிவுகளை கொடுத்திருக்கிறேன். அவற்றை பார்த்து ஆதரவு கொடுங்கள்.